அந்த கிராமத்து பேரு சின்ன பூங்குயிலி கிராமம். சின்ன பூங்குயிலி கிராமம். அந்த கிராமத்துல ராமுன்னு ஒருத்தர் வாழ்ந்து வந்தார். அவர் வந்து ரொம்ப கஞ்சம், சிக்கனம் ரொம்ப கஞ்சம்னா தெரியுது அவங்களுக்குலாம். செலவு பண்ண மாட்டாரு, ரொம்பவும் சிக்கனமா இருப்பாரு. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், நண்பர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் பக்கத்து ஊர்ல இருந்தார். பக்கத்து ஊர்ல சோழிங்கநல்லூர் அப்படின்ற ஊர்ல அவருடைய நண்பர் சோமுன்றவர் இருக்கிறார். அன்னைக்கு வந்து பொங்கல் திருவிழா. பொங்கல் திருவிழா உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச திருவிழா தானே? இல்ல தீபாவளி ரொம்ப பிடிக்குமா? சரி சரி சரி, பட்டாசு வெடிக்கலான்றதால உங்களுக்கு தீபாவளி ரொம்ப பிடிக்குது இல்லையா? அந்த பொங்கல் திருவிழாவில் அன்னைக்கு வந்து தன்னுடைய நண்பனுக்கு பரிசு கொடுக்கணும் அப்படின்னு இந்த ராமு யோசிச்சார். உடனே தன்னுடைய பையனை கூப்பிட்டு, தம்பி இங்க வா. அந்த தம்பி பேரு என்ன வைக்கலாம்? ரவினே வச்சிடலாமா? வேணாவா? என்ன பேர் வைக்கலாம்? மாணிக்கம். அருமையான பேரு மாணிக்கம். அவரோட பையன் மாணிக்கம். மாணிக்கம் இங்க வா, என்னுடைய நண்பர் வந்து சோமுக்கு இன்னைக்கு வந்து பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ஒரு பரிசு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். நீ என்ன பண்ற? நடந்து போற தூரம் கிட்டக்கவே நீ இந்த பரிசு கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறியா? கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு அந்த பையன் சொன்னான். மாணிக்கம் கொடுத்துட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னான். உடனே இவர் வந்து போனாரு. உள்ள போயிட்டு சக்கரை பொங்கல் கொண்டு வரேன்டா தம்பி, அதை கொண்டு என்னுடைய நண்பர் கொடுத்துரு. இன்னைக்கு பொங்கல் இல்லையா, சக்கரை பொங்கல் கொடுக்குறேன். சக்கரை பொங்கல் உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தானே? சக்கரை பொங்கல் வந்து ரொம்பவும் டேஸ்டா இருக்கும், நெய் வாசனையோட இல்லையா? அந்த அப்பா என்ன பண்ணாரு, உள்ள போயிட்டு அவர் வந்து கஞ்சம் இல்லையா, அவர் வந்து என்ன பரிசு கொடுக்க போறாரோ நான் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ அவர் வந்து ஒரு துணி எடுத்து ஒரு பாத்திரத்தை தூக்கிட்டு வர மாதிரி, ஆனா பாத்திரம் எதுவும் கொண்டு வரல, வெறுமனே அப்படியே தூக்கிக்கிட்டு வந்து, இந்த மாணிக்கம் இதுல சக்கரை பொங்கல் இருக்குது, இதுல முந்திரியும் திராட்சையும் ஏலக்காயும் போட்டு நிறைய பைத்தம்பருப்பும் வெல்லமும் கலந்து பச்சரிசியில பண்ண சக்கரை பொங்கல், கீழே கொட்டிக்க போது, சூடு இருக்கு ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு துணி எடுத்து சுத்தி தலைமையில வச்சு இந்த பானையை தூக்கி அவருடைய அந்த பையனோட தலைமையில வைக்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணார். ஆனா மெய்யாவே பானையும் சக்கரை பொங்கலும் எதுவுமே இல்லை. அவர் வந்து ரொம்ப கஞ்சம், அதனால அந்த மாதிரி பண்ணார். உடனே இந்த பையன் சரிப்பா அவரோட பையன் இல்லையா அந்த மாணிக்கம், சரிப்பான்னு சொல்லிட்டு அவன் பிடிச்சிக்கிற மாதிரி அந்த பானையை தூக்கி பிடிச்சிக்கிட்டு மெதுவா அவன் கீழே கொட்டிக்குமா அந்த பானை. மெதுவா நடந்து பக்கத்தூருக்கு போயிட்டான். பக்கத்தூருக்கு போயிட்டு போனா அந்த வந்து சோமு இல்லை அங்க, அதாவது அப்பாவோட நண்பர் அங்க இல்லை, அவரோட பையன் தான். அந்த பையனை பார்த்து, அப்பா எங்க, மாமா எங்க, என்னோட மாமா உங்க அப்பா எங்க? அவர் நிலத்துக்கு விவசாயம் பண்ண போயிருக்கிறாரு, இன்னைக்கு பொங்கல் இல்லையா, எங்க அப்பா உங்க அப்பா குடி அப்படின்னு தான் அவனும் சேர்ந்து கொஞ்சமா பிடிச்சி இப்படி கீழே இறக்கி வச்சாங்க. ஆனா பானையும் அதுல சக்கரை பொங்கலும் எதுவும் இல்லை, சும்மாவே நடிப்பு தான். உடனே அந்த பையன் என்ன சொன்னான், ஐயோ வாசனையா இருக்குது சக்கரை பொங்கல் அப்படின்னு அந்த பையன் சொன்னான். எந்த பையன் சொன்னா? நண்பரோட பையன். உடனே சரி அப்பா இந்தாக்க கொடுத்துருங்க, எங்க அப்பா பொங்கல் வாழ்த்து சொன்னாங்க சொல்லிடுங்க, நான் வீட்டுக்கு புறப்படுறேன். நீங்க பரிசு கொண்டு வந்து கொடுத்துட்டு நான் பரிசு வாங்கிக்காம போறது நான் கொடுக்காம விட்டுருட்டா? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படி சொல்லிட்டு, எங்க வீட்டுல ஆடு வந்து குட்டி போட்டு இருக்குது, அந்த குட்டியில ஒரு குட்டி கொடுக்குறேன், நீங்க கொண்டு போய் உங்க அப்பாட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னான். சரின்னு மாணிக்கமும் சரின்னு சொன்னான். உடனே அந்த வீட்டு பையன் என்ன பண்ணா, உள்ள போயிட்டு ஒரு ஆட்டுக்குட்டிய இப்படி தூக்கிட்டு வர மாதிரி, அதுவும் நடிப்பு, அப்படியே சும்மாவே தூக்கின்னு வந்து இந்தாங்க ஆட்டுக்குட்டி அப்படின்னு கொடுத்தான். உடனே அந்த பையன் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை அப்படியே வாங்கி இப்படி அணைச்சு பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். உடனே விவசாயம் பண்ணிட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்ததும், அப்பா உங்க நண்பர் ராமு வந்து ஒரு பானை நிறைய சக்கரை பொங்கல் கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க, பொங்கல் திருவிழா முன்னிட்டு பரிசாம் அப்படி. அடே அப்படியா, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துலாம் சொன்னாருங்களாம்ப்பா, ரொம்ப நன்றி. சரி அடுத்தது என்ன பண்ண? அப்பா அவங்க பரிசு கொடுத்தாங்களே, நாம பரிசு கொடுக்கணும் இல்லையா, அதனால நான் ஒரு ஆட்டுக்குட்டி கொடுத்துட்டேன்ப்பா. அப்படியா, எவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டி கொடுத்த? இதை இவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டிப்பா, இதை இவ்வளவு உயரம் இருந்துச்சு. உடனே அப்பா என்ன சொன்னாரு, ஓங்கி ஒரு அடி விட்டார், தவடையில ஓங்கி ஒரு அடி விட்டார். அடிச்சுட்டு, சிக்கனமா இருக்கிறது இல்லையா, எப்படி இவ்வளவு பெரிய ஆட்டுக்குட்டி ஏன் கொடுத்த? இதை இவ்வளவு குட்டி ஆகுது ஒரு குட்டி, அதை கொடுக்க வேண்டியதானே, இது சும்மாவே தான் கொடுத்தான் பெருசா,
அதுக்கே அந்த அவ்வளோ பெரிய கை காட்டியிருக்க கூடாதான், சின்னதாக கொடுக்குறது தானே அப்படின்னு ஓங்கி ஒரு அடி விட்டார். விட்டதும் அந்த பையன் என்ன பண்ணா, ஆமாப்பா நான் கொஞ்சம் ஊதாரித்தனமாக தான் நடந்துக்கிட்டேன், இதுக்கு மேலே இன்னும் சின்ன ஆட்டுக்குட்டி கொடுக்குறேன்பா அப்படின்னு சொன்னான். சரி அப்படின்னு சொல்லி அப்பா சமாதானம் ஆயிட்டாராம். இது வந்து கஞ்சனோட கதை. இது வந்து அவ்வளவா உங்களுக்கு புரியலையோ? புரியுறதா? எல்லாமே இதுல வந்து ஒருகள் புரியலையா? ஐயா அவங்களுக்குலாம் சரியா? இதுக்கு வந்து நீங்க கிளாப் பண்ணவே இல்லைன்னா எனக்கு வந்து டவுட் வந்துச்சு.